உற்பத்தி மற்றும் சேவைகள் நடைபெறும் இடங்கள். இன்றைய ஒரு சிறிய அறிவு நாளைய பெரிய வெற்றிக்கான விதை. அனைவருக்கும் வணக்கம். இன்று நாங்கள் பார்க்க போகின்ற விடயம் என்னவென்றால், உற்பத்திகள் நடைபெறும் இடங்கள். அதாவது இலங்கையில் மேற்கொள்ளப்படும் உற்பத்திகளும் அவை நடைபெறுகின்ற பிரதான இடங்கள் பற்றியும் நோக்கப் போகின்றோம். டயர் மற்றும் டியூப் தொழிற்சாலை கழனி, சீமெந்து தொழிற்சாலை புத்தளம், காலி மற்றும் காங்கேசன்துறை, காகித தொழிற்சாலை வாழைச்சேனை, எம்பிலிப்பிட்டிய, ராஜாங்கன, மட்பாண்ட மற்றும் பீங்கான் தொழிற்சாலை பிளியந்தல, கொழும்பு, உலோக மற்றும் மண்வெட்டி ஆலை யக்கல, புடவை ஆலை துல்கிரிய, பூகொட, வியாங்கொட மற்றும் வெள்ளவத்தை, தோற்பொருட்கள் மட்டக்குளியர், கட்டிப்பால் தொழிற்சாலை அமையப்பட்டுள்ள இடம் பொலன்னறுவை, பாட்பதனிடல் தொழிற்சாலை அம்பேவல, பால் பவுடர் தொழிற்சாலை வெளிசர, இரப்பர் பால் தொழிற்சாலை மாவனல்ல, கனிப்பொருள் சுத்திகரிப்பு ஆலை புல்மோட்டை, சீனி தொழிற்சாலை கந்தலாய், ஹிங்குரான மற்றும் பெலவத்த, இரசாயன தொழிற்சாலை பரந்தன், உருக்கு தொழிற்சாலை ஒருவெல, எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலை சப்புகஸ்கந்த, ஒட்டுப்பலகை ஜின் தோட்ட, பிரீமா ஆலை திருகோணாமலை, இரத்தின கற்கள் இரத்தினபுரி மற்றும் எலஹர, அபதைட் கிடைக்கும் இடம் எப்பாவல, இல்மனைற்று கிடைக்கும் இடம் புல்மோட்டை, கைத்தொழில் பேட்டை நடைபெறும் இடம் ஹக்கல மற்றும் அச்சுவேலி, சுதந்திர வர்த்தக வலயம் என அழைக்கப்படுவது கட்டுநாயக்க, கைத்தொழில் கூட்டுத் தொகுதி ஏக்கல, மர செதுக்கு வேலை மற்றும் பற்றி வேலை எம்பக, திராட்சை ரச உதிசாலை கிளிநொச்சி, முகமூடி தயாரித்தல் அம்பலாங்கொட, பித்தளை பொருட்கள் கண்டி, பனைசார் உற்பத்திகள் யாழ்ப்பாணம், ரேந்தை பின்னுதல் மாத்தளை, கருங்காலி செதுக்கல் காலி, பண்ணவேலை களுத்துறை, பட்டாசு உற்பத்தி கிம்புலாப்பிட்டிய, நன்னீர் மீன் வளர்ப்பு அனுராதபுரம். Sri Lanka's dress markets and tire companies. Gems, drapes, grapes illuminate our prosperity. From mud and cement to rice and fish, Sri Lanka's industries thrive. Rubber and markets show our people's hard work and culture. இலங்கையில் சேவைகள் நடைபெறுகின்ற இடங்கள். தேயிலை ஆராய்ச்சி நிலையம் அமைந்துள்ள இடம் தலவாக்கல, தெங்கு ஆராய்ச்சி நிலையம் லுணுவில, இரப்பர் ஆராய்ச்சி நிலையம் அகலவத்த, தாளில தேயில ஆராய்ச்சி நிலையம் கல்கம்பொல, பருத்தி ஆராய்ச்சி நிலையம் அம்பாந்தோட்டை, உருளைக்கிழங்கு ஆராய்ச்சி நிலையம் நுவரெலியா, சோயா ஆராய்ச்சி நிலையம் பல்லேகல, விவசாய நெல் ஆராய்ச்சி நிலையம் மகா இலுப்பல்லாம, பதல்கொட மற்றும் ஹிங்குராங்கொட, புற்றுநோய் வைத்தியசாலை மகரகம, வைத்திய ஆராய்ச்சி நிலையம் கொழும்பு, ஆயுள்வேத ஆராய்ச்சி நிலையம் நாவின்ன, விவசாய கால்நடை ஆராய்ச்சி நிலையம் மகா இலுப்பல்லாம, செய்மதி மற்றும் தகவல் தொடர்பு நிலையம் பாதுக்கை, பறவைகள் சரணாலயம் குமண, வனவிலங்குகள் சரணாலயம் யாழ, வில்பத்து, ருகுணு, உடுவளவ மற்றும் லகுகல, யானைகள் சரணாலயம் பின்னவெல, கருவா ஆராய்ச்சி நிலையம் பலோப்பிட்டிய, பழங்கள் ஆய்வு மற்றும் அபிவிருத்தி மத்திய நிலையம் அமைந்துள்ள இடம் ஹொரண, சர்ஃபிங் கடற்பிரதேசம் அருகம்பே, அரிசி ஏற்றுமதிகள் வலயம் மன்னார், அம்பாந்தோட்டை,
பொலன்னறுவை மற்றும் அம்பாறை. தேயிலை வலயம் நுவரெலியா, ரத்தனபுரி, பதுளை, காலி, கண்டி, கேகாலை, களுத்துறை, மாத்தளை மற்றும் மாத்தறை. அலங்கார மீன்கள் இனப்பெருக்கம் செய்யும் நிலையம் இலங்கையில் வளங்கள் காணப்படும் இடங்கள். சுண்ணாம்புக்கல் மற்றும் முருகைக்கல் காணப்படும் இடம் காங்கேசன் துறை. சுண்ணாம்புக்கல் காணப்படும் இடம் யாழ்ப்பாணம். கனியமணல் மற்றும் முருகைக்கல் கிடைக்கப்பெறும் இடம் புல்மோட்டை. காரியம் கிடைக்கப்பெறும் இடம் தலாவ மற்றும் போகல. செம்பு அடங்கும் இரும்பு தாது படிவம் மற்றும் மக்னட்ரைட் கிடைக்கப்பெறும் இடம் சேருவில. தொலமைட், குவாட்சைட், பெல்ஸ்பர், இரத்தினக்கல் காணப்படும் இடம் அலகர. கண்ணாடி மற்றும் மணல் மற்றும் காரியம் காணப்படும் இடங்கள் மாரவில, நாத்தண்டியா, மாதம்பை. ஓடு, செங்கல் என்பவற்றுக்கான களி கிடைக்கப்பெறும் இடம் கொச்சிக்கடை. தொலமைட், குவாட்சைட் அதாவது படிகம் காணப்படும் இடம் ராகம மற்றும் ருபுக்க. இரத்தினக்கல், மைக்கா, குவாட்ஸ் காணப்படும் இடம் இரத்தினபுரி. கயோலின், முருகைக்கல், காரியம், கனியமணல் என்பன கிடைக்கக்கூடிய இடங்கள் மிட்டியாகொட. கனியமணல், குவாட்ஸ், தொலமைற்று கிடைக்கப்பெறும் இடம் அம்பாந்தோட்டை. பொல்ஸ்பர், அப்பத்தைற்று கிடைக்கப்பெறும் இடங்கள் மாத்தளை மற்றும் பதுளை. எப்பாவல கிடைக்கப்பெறும் இடம் அனுராதபுரம். களி கிடைக்கப்பெறும் இடம் பொரலஸ்கமுவ. திருகோணமலை மாவட்டத்தில் காணப்படுகின்ற 2 முக்கியமான கனிப்பொருட்கள், ஒன்று இல்மனைட்டு, மற்றது ரூட்டைட் என்பனவாகும். நன்றி. These classes are very useful for competitive exams. Watch more, like, and subscribe, please.